எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான வணக்கங்கள்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, எக்கனாமிக்ஸ் சென்டம் மார்க் கன்ஃபார்ம். அதுல மாற்றமே இல்ல. ஏன்னா, கடந்த சில காலங்கள்ல 12th ஸ்டாண்டர்ட்ல நம்முடைய காமர்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு அதிகமா ஈஸியா கேட்கப்பட்ட பாடங்கள்ல எக்கனாமிக்ஸும், காமர்ஸ் மட்டும் தான் இருக்கு. சரி, ஓகே. வாங்க, அதிகமா மொக்க போட விரும்பல. வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எவ்வளோ மார்க்கு, எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, சென்டம் மார்க் வேணும் அப்படின்னா என்ன வேணும் ஃபர்ஸ்ட்? நல்ல ஒரு மெட்டீரியல் வேணும் படிக்கிறதுக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து நோட்ஸ்லாம் எழுதுகிற பழக்கம் இருந்திருக்காது. சில விதமான ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பசங்களுக்கு எப்போவுமே அழகாக நீட்டாக எப்படி சொல்லுது ஆன்சர் வித் பிட் எல்லாம் கொடுத்தா தான் அழகாக எழுதுவாங்க. அதனால தான் சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபன் சில குட்டீஸ். இப்போ கார்னரில் வந்து பாருங்கள், மொத்த மதிப்பெண்கள் 90, மேக்ஸிமம் மார்க்ஸ் 90 மார்க் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதில் குறிப்பாக பகுதி 1ல் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும், ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் 90 மார்க் எக்ஸாம் எழுதுறீங்க. இந்த 90 மார்க் எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 25 மார்க் எடுத்தால் பாஸ் சில குட்டீஸ். இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டினை கேட்டுட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வழக்கம் போல் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் தான் வந்து நான் கேட்க போகிறேன். CRR என்பதன் விரிவாக்கம் என்ன? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் CRR சொல்லுங்க பார்க்கலாம். கீழே ஃபஸ்ட்டு 20 மார்க்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்கு மோஸ்ட்லி புக் பேக்கில் இருந்தே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்முடைய டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக வந்து ஃபஸ்ட்டு 20 மார்க்குமே நான் சொல்லிட்டேன்னா, ஃபஸ்ட்டு 20 மார்க்குமே வந்து மோஸ்ட்லி வந்து நீங்கள் 1 மார்க்ஸை புக் பேக்கில் இருக்கிறது மட்டுமே வந்து படிச்சிங்க அப்படின்னாலே போதும். அது வந்து நம்ம டெலகிராம்லேயே வந்து குரூப் கொடுத்து வச்சுருக்கிறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது பார்ட் 2. எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்க, அவற்றில் வினா எண் 30க்கு கட்டாயமாக விடையளிக்க. கொஸ்டின் டைப் ஏ டைப் பி டைப் இருக்குமானா மோஸ்ட்லி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 21 வந்து பாருங்கள், ஜிஎன்பி கணக்கிடும் சூத்திரத்தை எழுதுக. சூத்திரம்னா என்னென்னா சிரிப்பு வரும் சில பேருக்கு. சூத்திரம் அப்படின்னா கால்குலேட்டிங் இல்லை ஃபார்முலா அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ரைட் த ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் ஜிஎன்பி. 2 லைன் எழுதுங்க சில குட்டீஸ், போதும். நல்லா பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 22 என்ன அப்படின்னா விளைவு தேவை என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, வாட் இஸ் ஆன் எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். அடுத்தது 23 நுகர்வு சார்பு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக 2 லைன்ஸ் எழுதுகிற 2 மார்க் கொஸ்டின்ஸ். 24 கடன் உருவாக்கம் என்றால் என்ன, வாட் இஸ் கிரெடிட் கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 25 செலாவணி, ஓகேங்களா, வரைவிலக்கணம் தருக, டெஃபனிஷன் ஃபாரெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 2 லைன், அவ்வளோதான், சிம்பிள். 26 சிறப்பு எடுப்புரிமைகள் என்பதன் பொருளை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்க. ரைட் த மீனிங் ஆஃப் ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 27 அமிலமழை பற்றி சிறு குறிப்பு வரைக, ரைட் எ நோட் ஆன் ஆசிட் ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அமிலமழை எப்படி பொழிஞ்சிருக்கு சில விதமான இடங்கள், அதை பற்றி நீங்கள் ஓனா கூட எழுதலாம். 28 சுற்றுச்சூழல் பொருட்கள் என்றால் என்ன, உதாரணம் தருக. வாட் ஆர் என்வரான்மெண்டல் குட்ஸ், கிவ் எக்ஸாம்பிள்ஸ். ஓன் ரைட்டிங் எழுதுங்க. 29 பொருளாதார முன்னேற்றத்தின் சமூக குறியீடுகளை பட்டியலிடுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. லிஸ்ட் அவுட் த சோஷியல் இண்டக்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இது 29. 13 கிராக்ஸ்டன் மற்றும் கவுடன் அவர்களின் கூற்றுப்படி புள்ளியியலை வரையறுக்க, டெஃபனிஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த வேர்ட்ஸ் ஆஃப் கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். அதாவது கிராக்ஸ்டன் அண்டு கவுடன் அப்படின்னு சொல்லிட்டு, இது கம்பல்சரி கொஸ்டின்ஸு. இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா பகுதி 3 3 மார்க் கொஸ்டின்ஸு 7 கொஸ்டின்ஸ் எழுதணும். அதில் கம்பல்சரி 40, ஓகேங்களா. ஆன்சர் எனி 7 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 40 இஸ் கம்பல்சரி. 31 வந்து பாருங்கள், கலப்பு பொருளாதாரத்தில் முக்கிய இயல்புகளை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மிக்ஸ்டு எக்கனாமி, ஓகேங்களா. 3 to 5 லைன்ஸ் எழுதணும். அடுத்தது 32 தலைவீத வருமானம் பற்றி ஒரு சிறு குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்களா. அதையுமே வந்து சீக்கிரமாக வந்து எழுதிடலாம். ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன்
இப்போ கெபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஆமாம். 33 தொன்மையத்தையும் கீன்சியத்தையும் ஒப்பிடுக. ஏதேனும் 6 வித்தியாசங்கள். ரைட் எனி 6 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளாசியம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீன்சித்தியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. 34 மிகை பெருக்கி விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸ்டேட் த கான்செப்ட் சூப்பர் மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 35 பணமாற்று வீதம் எவ்வாறு 2 முறைகளில் நிர்ணயமாகிறது என்பதை உதாரணத்துடன் விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 35 ஓகேங்களா. 36 பலதரப்பு ஒப்பந்தம் என்றால் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. குறிப்பாக வாட் இஸ் மல்டிலேட்டர் அக்ரிமெண்ட் நினைக்கிறேன். ஆமாம், அக்ரிமெண்ட். 37 நேர்முக மற்றும் மறைமுக வரிகளுக்கு இடையேயான 3 வேறுபாடுகளை கூறுக. ரைட் எனி 3 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 38 ஒளி மாசுவினை கட்டுப்படுத்துவதற்கான தீர்வு முறைகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 39 வறுமையின் நச்சு சுழற்சியின் வரைபடத்துடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் சர்க்கிள் ஆஃப் ப்ரவர்ட்டி வித் டயக்ராம் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. 40 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அண்டு கம்பல்சரி. வரி வீக்கம் டாக்ஸ் ஃப்ளாக்ஷன் மற்றும் காகித பணவீக்கம் என்றால் என்ன? வாட் இஸ் டாக்ஸ் ஃப்ளாக்ஷன் அண்டு கரன்சி இன்ஃப்ளாக்ஷன். இது வந்து பாக்ஸ் போட்டு வந்து எழுதலாம். ஓகேங்களா. இது கம்பல்சரி. 3 மார்க்கில் 40 இஸ் கம்பல்சரி. 3 மார்க்கில் 2 மார்க்கில் 30 இஸ் கம்பல்சரி. ஓகேங்களா. இது முடிஞ்சிருதா? இது முடிஞ்சு பகுதி 4 அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க. ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ். மொத்தம் 7 டீட்டெயில்ப்பா. 14 டீட்டெயிலு. அதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 7 டீட்டெயில் எழுதணும். ஒரு சாப்டருக்கும் 2 டீட்டெயில் கொடுத்துட்டு 7 செட்டுக்கு 14 டீட்டெயில். புரியும் நினைக்கிறப்ப ஒரு செட்டுக்கு 2 டீட்டெயிலாக 1 தான் எழுதணும். இப்போ 41 வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏல 3 துறை சூழல் ஓட்ட மாதிரியினை விரிவாக விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது 41ல் பி நிதி கொள்கையின் நோக்கங்களை விவரிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கு சொல்லணும்னா 41ல் ஏ briefly explain the 3 sector circular flow model அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 41ல் பி எக்ஸ்பிளைன் த ஃபிசிக்கல் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. நிதி கொள்கையின் நோக்கங்கள். ஓகேங்களா. 41ல் 2த்தில் எதனா ஒன்று தான் எழுதணும். 42 தேசிய வருவாயின் முக்கியத்துவத்தை விவரிக்க. எதெல்லாம் வருவாய் கிடைக்குது? ஓன் ரைட்டிங் அடித்து தெறிக்க விடுங்க. ஓகேங்களா. மார்க் அப்படியே பிச்சுக்கிட்டு வரணும். அடுத்தது 42லேயே பி ஏடிஎஃப் மற்றும் ஏஎஸ்எஃப்க்கு இடையிலான சமநிலை வரைபடத்தை வந்து பார்த்திங்கன்னா வரைபடம் மூலமாக விவரிக்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கு எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம். 42ல் பி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டயக்ராம் வந்து கேட்டிருக்கிறாங்க. அது முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக 43 ஏ பாருங்கள். மூலதனத்தின் இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கும் எம்இசி முதலீட்டின் இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கும் எம்இஐ உள்ள வேறுபாடுகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 43ல் பி பணத்தின் பணிகளை விளக்குக. 43ல் பி நல்லா புரிஞ்சுக்கோங்க. 43ல் ஏல இங்கிலீஷ் மீடியத்துக்கு வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எம்இசி அண்ட் எம்இஐ பாக்ஸ் போட்டு 1 பேஜஸ் எழுதுங்க. 43ல் பி இங்கிலீஷ் மீடியம் எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 44 ஏ முதலாளித்துவம் மற்றும் சமத்துவம் ஆகியவற்றின் இயல்பு. முதலாளினா யார்? ஒரு கம்பெனிக்கு முதலாளி இருக்கிறாங்க. அப்புறம் சமத்துவம் அப்படின்னா இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடியதை நீங்கள் ஓனாகவே எழுதலாம். ஓகேங்களா. அடுத்தது 44ல் பி வணிக வங்கிகளின் பணிகளை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியம்க்கு 44ல் ஏ கம்பேர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டலிசம் அண்டு சோஷியலிசம் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் ஜேர்னலிசம்னு எழுதிட்டு போகிறீங்க. அடுத்தது 44ல் பி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 45ல் ஏ தமிழ் மீடியம் ஒப்புமை செலவு கோட்பாட்டினை விவரிக்க.
அல்லது பன்னாட்டு பண நிதியத்தின் நோக்கங்களை வந்து பார்த்திங்கன்னா விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 45லேயே எக்ஸ்பிளைன் த காம்பரேட்டிவ் கோஸ்ட் தியரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது இங்கிலீஷ் மீடியத்துக்கு 45ல் பி எக்ஸ்பிளைன் த LMF அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதாவது நிதி பயன்பாடு உடைய அந்த நிதியுடைய நோக்கம், பன்னாட்டு நிதியுடைய நோக்கங்களை கேட்டிருக்கிறாங்க. 46A தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், வரவு செலவு திட்டத்தில் உள்ள பல வகை பற்றாக்குறைகளை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 46ல் பி பல்வேறு வகையான திட்டமிடல் வகைகளை விவரிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 46A டிஸ்கிரைப் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. பி இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிற மாதிரி தான், 1 பேஜஸ் ஃப்ரண்ட் பேக் எழுதுங்க. 46ல் பி டிஸ்கிரைப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளானிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து ஈஸி தான். இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா 47 அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விலை அளிப்பு டேப்லர் காலம் வந்து கேட்டிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீடித்த அல்லது வளம் குன்றா வளர்ச்சி முக்கியத்துவம் மற்றும் அதன் நோக்கங்களை விளக்குக, அல்லது அதுக்கு பியில் பின்வரும் விவரங்களுக்கு உண்மை சராசரியை பயன்படுத்தும் சூத்திரத்தினை பயன்படுத்தி ஒட்டுறவு கெழுவினை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆக்சுவல் மீன் மெத்தட் ஃபார் த ஃபாலோவிங் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸு சப்ளை தமிழ் மீடியத்துக்கு விலை எக்ஸ் அளிப்பு ஒய். ஓகேங்களா? ஸோ இது அழகாக எழுதிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செல்லக்குட்டீஸ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 12th ஸ்டாண்டர்டுக்கான எக்கனாமிக்ஸ் ஈஸியாக வரும், கவலை வேண்டாம். இப்போ நீங்கள் பாருங்கள், கார்னரில் 35 மார்க்கை நீங்கள் இதை அழகாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு நான் 100% கேரண்டி தரேன். இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது பாருங்கள் 3 மார்க் 21 ஆல்சோ எடுக்கிறதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். இது எல்லாத்துக்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. ஸோ அதில் மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் பெனிஃபிட் வந்திருக்கும். அடுத்தது 2 மார்க்கு பாருங்கள் கார்னரில் லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு 20 மார்க் 1 மார்க்கை ஒரு 17 மார்க் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி புக் பேக் வந்து கேட்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் செல்லக்குட்டீஸ். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. 15ஆம் தேதி நடைபெற போகின்ற 12th எக்கனாமிக்ஸ் பொருளியல் எக்ஸாமை நல்லபடியாக அழகாக நீட்னஸ்ஸாக எழுதுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது செல்லக்குட்டீஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனி மெட்டீரியல், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனி மெட்டீரியல் நம்முடைய சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.